காலையில் எழுந்தவுடன் சரோஜினி அம்மா கோவிலுக்கு செல்ல தயாரானார். அவர் தினமும் தவறாமல் கோவிலுக்கு செல்வது வழக்கம். கதவு சற்று திறந்தவுடன் ஒரு கிரீச்சிடும் சத்தம் கேட்டது. இதனால் அவரது மருமகள் ரேவதி கண் விழித்தாள். எரிச்சலுடன் தன் கணவன் ராஜுவிடம், எனக்கு ஒன்றும் புரியவில்லை. உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? காலையில் எழுந்து தூங்க விடாமல் செய்கிறார். இவருடைய இந்த காலையில் ஏற்படும் கூச்சலால் நான் புழுதியடித்து போய்விட்டேன். இவர் காலையில் குளித்து தயாராகி கோவிலுக்கு சென்று விடுகிறார். ஆனால் அதற்கு முன் என் தூக்கத்தை கெடுத்து விடுகிறார். முழு வீட்டு வேலையையும் நானே பார்க்க வேண்டி இருக்கிறது. மேலும் இவர் என்னை தூங்கவும் விடுவதில்லை என்று கூறினாள். ரேவதியின் பேச்சை கேட்டு ராஜுவின் தூக்கமும் தடைபட்டது. அவளை சமாதானப்படுத்தி, ரேவதி, நீ என்ன பேசிக் கொண்டிருக்கிறாய்? வீட்டின் எல்லா பாரத்தையும் நீ மட்டும் தாங்குகிறாய் என்று இல்லையே. துடைப்பம் மற்றும் பாத்திரம் கழுவுவதற்கு நாம் வேலைக்காரியை வைத்திருக்கிறோமே. மேலும் காய்கறிகளை சுத்தம் செய்வது, வெட்டுவது போன்ற சில வேலைகளை அம்மாவும் செய்து விடுகிறார் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஆனால் நீ காலையில் கத்துவது ஒரு பழக்கமாகிவிட்டது என்று கூறினார். ராஜுவின் பேச்சுக்கு ரேவதி உடனடியாக பதிலளித்தாள். அட, துடப்பம் பாத்திரம் கழுவுவது தவிர வீட்டில் இன்னும் ஏராளமான வேலைகள் இருக்கின்றன. ராஜு, உங்கள் அம்மா கோவிலில் 2 மணி நேரம் செலவழித்து திரும்புகிறார். அதற்குள் நான் எல்லா வேலைகளையும் முடித்து விடுகிறேன். எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை. இந்த வீட்டில் இவருக்கு ஆர்வமே இல்லை என்றால் நீங்கள் இவரை ஏன் ஒரு முதியோர் இல்லத்தில் விட்டுவிடக் கூடாது? அங்கு இவருக்கு வயதான தோழிகள் கிடைப்பார்கள். ஒருவேளை அங்கு இவருக்கு அதிக அமைதி கிடைக்கலாம் என்றாள். இதை கேட்டு ராஜு தன் நெற்றியை பிடித்து கொண்டார். ரேவதி, நான் உன்னிடம் எத்தனை முறை சொல்லி இருக்கிறேன், என் அம்மாவை பற்றி இப்படிப்பட்ட பேச்சுக்களை பேசாதே. அவருக்கு வயதாகிவிட்டது. அவர் சிறிது நேரம் கோவிலுக்கு செல்வது எப்படி தவறாகும்? மேலும் உன்னுடன் விவாதித்து என் மனதை ஏன் கெடுத்துக் கொள்கிறேன் என்று எனக்கு புரியவில்லை. உன்னுடன் ஒவ்வொரு காலையும் இந்த கூத்து நடத்த வேண்டும். இப்போது சற்று அமைதியாக இரு, என்னை சாந்தமாக தூங்கவிடு என்று எரிச்சலுடன் கூறி புரண்டு படுத்து விட்டார். கதவின் அருகே நின்றிருந்த சரோஜினி அம்மா தன் மகனுக்கும் மருமகளுக்கும் இடையே நடந்த உரையாடலை முழுவதும் கேட்டுவிட்டார். அவரது மனம் கனத்தது. ஆனால் இதையெல்லாம் கேட்பது அவருக்கு பழகி போய் இருந்தது. ரேவதியின் அந்த தினசரி புலம்பல் அவருக்கு நன்கு தெரியும். ரேவதி வீட்டின் சூழலை இப்படி ஆக்கிவிட்டார். இதனால் யாரும் அமைதியாக இருக்க முடியவில்லை. இதனால்தான் தன் மனதை சற்று அமைதிப்படுத்தவும் சில கணங்கள் அமைதியாக கழிக்கவும் சரோஜினி அம்மா ஒவ்வொரு காலையும் கோவிலுக்கு சென்றார். அங்கு அவருக்கு கடவுளின் முன் அமைதியும் வீட்டின் பதற்றமான சூழலில் இருந்து சற்று நிவாரணமும் கிடைத்தது. பல வருடங்களுக்கு முன் அவரது கணவர் இறந்துவிட்டார். ஒரே மகன் ராஜுவை தவிர அவருக்கு வேறு யார் இருந்தார்கள்? ராஜு அவர்களது திருமணத்திற்கு 10 வருடங்களுக்கு பிறகு எண்ணற்ற வேண்டுதல்களுக்கும் பிரார்த்தனைகளுக்கும் பிறகு பிறந்தவர். கடவுளின் அருளால் அவரது வாழ்க்கை நிறைவடைந்தது போல இருந்தது. அவர் தம் மகனுடன் இல்லாமல் இருந்திருந்தால் எங்கு சென்றிருப்பார்? ராஜுவும் தன் தாயின் ஒவ்வொரு சிறிய பெரிய தேவைகளையும் கவனித்தார். அவரை பராமரிக்க எல்லா முயற்சிகளையும் செய்தார். ராஜு மற்றும் ரேவதிக்கு சோமு என்ற ஒரு அழகிய மகன் இருந்தான். அவனுக்கு தன் பாட்டியுடன் இருப்பது மிகவும் பிடிக்கும். பாட்டியுடன் சிரித்து பேசுவது, அவரது கதைகளை கேட்பது, அவருடன் நேரம் செலவிடுவது அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. ஆனால் ரேவதிக்கு தன் மாமியாரின் இருப்பு முற்றிலும் பிடிக்கவில்லை. சரோஜினி அம்மா தன் பேரனுடன் சிரித்து பேசும்போது ரேவதியின் பார்வை அவர்களின் மகிழ்ச்சியை அப்படியே அடக்கிவிடும். அவர் பயந்து சுருங்கி விடுவார். சோமு தன் பாட்டியை அவ்வளவு நேசித்தான். ஒரு கணம் கூட அவர்கள் இல்லாமல் இருக்க விரும்பவில்லை. இதுவே ரேவதிக்கு பிடிக்கவில்லை. ராஜு மாலையில் அலுவலகத்தில் இருந்து திரும்பும் போது ரேவதி அவனிடம், நான் உன் அம்மாவின் வேலைகளை செய்ய செய்ய சோர்ந்து விட்டேன். உன் அம்மா நாள் முழுவதும் படுத்து இருமிக் கொண்டே இருக்கிறார். இப்போது எனக்கு இவர்களிடம் இருந்து விடுதலை வேண்டும் என்று புலம்புவது வழக்கமாக இருந்தது. சரோஜினி அம்மா எப்போதும்
ரேவதிக்கு வீட்டு வேலைகளின் பாரம் குறைவாக இருக்க வேண்டும் என்று விரும்புவார். அவருக்கு உடல் நலம் நன்றாக இருக்கும்போது ரேவதியுடன் இணைந்து வேலைகளில் உதவுவார். வேலைக்காரி விடுப்பு எடுத்தால் பாத்திரம் கழுவுவது முதல் வீட்டின் பிற பொறுப்புகளை எந்த புகாரும் இல்லாமல் கவனிப்பார். ரேவதிக்கு எந்த சிரமமும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று அவரது முயற்சி வீட்டில் அமைதியான சூழல் இருக்க வேண்டும். ரேவதிக்கு புகார் செய்ய வாய்ப்பு கிடைக்க கூடாது என்பதே. ஆனால் ரேவதியின் மனதில் சரோஜினி அம்மாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாகிவிட்டது. இது வீட்டில் எப்போதும் பதற்றத்தையும் சண்டையையும் உருவாக்கியது. ரேவதியின் இந்த பிடிவாதத்தை ராஜுவால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. தன் தாயை முதியோர் இல்லத்திற்கு அனுப்புவது என்ற பேச்சை கேட்டு அவர் கோபமடைவார். இந்த விஷயத்தில் அவருக்கும் ரேவதிக்கும் அடிக்கடி வாக்குவாதம் ஏற்படும். இந்த பதற்றமும் சண்டைகளும் அவர்களுக்கு இடையே முக்கிய பிரச்சனையாக மாறியது. இவ்வாறு மாதங்கள் வருடங்களாக இந்த பதற்றமான சூழல் தீர்வு இல்லாமல் தொடர்ந்தது. இன்று ரேவதியின் உறவினர்கள் சிலர் வீட்டிற்கு வந்திருந்தனர். அப்போது சரோஜினி அம்மாவுக்கு திடீரென இருமல் தொடங்கியது. அவர் நீண்ட நேரம் உரத்து இரும்பினார். அப்போது ரேவதி எதுவும் கூறவில்லை. ஆனால் இரவு ராஜு வீட்டிற்கு திரும்பிய போது ரேவதி மீண்டும் கூச்சல் ஆரம்பித்து, இப்போது அம்மாவை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பாமல் நான் ஓய மாட்டேன் என்று பிடிவாதம் செய்தாள். அன்று இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது ராஜு தண்ணீர் குடிக்க கிச்சனுக்கு வந்தார். அப்போது அம்மாவின் அறையில் விளக்கு எரிவதை கவனித்தார். உள்ளே சென்று பார்த்தபோது அவரது தாய் தன் கணவரின் புகைப்படத்தை கையில் வைத்து உட்கார்ந்திருந்தார். அவர் கண்களில் ஈரம் இருந்தது. ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கி இருந்தார். ராஜு தன் தாயின் அருகில் சென்று அவர் மடியில் தலை வைத்து படுத்தார். என்ன ஆயிற்று அம்மா, ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார். மகனே, நான் யோசித்துக் கொண்டிருந்தேன். என்னால் தான் உங்களுக்கு இடையே தினமும் மோதல் ஏற்படுகிறது. வீட்டின் சூழல் கனமாகி விட்டது. நான் என் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன் ராஜு. இப்போது என் மனதில் ஒரே ஒரு ஆசை மட்டுமே இருக்கிறது. நீங்கள் எல்லோரும் ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியாக அன்புடனும் அமைதியுடனும் வாழ வேண்டும். இந்த தினசரி சண்டைகளும் மனக்கசப்பும் நல்லதல்ல. ஆகவே நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். நீங்கள் என்னை டவுனில் உள்ள முதியோர் இல்லத்தில் விட்டுவிடுங்கள். அங்கு ஒருவேளை எனக்கு சற்று அமைதி கிடைக்கலாம். உங்கள் வீடும் அமைதியாக இருக்கும் என்று கூறினார். தன் தாயின் இந்த வார்த்தைகளை கேட்டு ராஜுவின் கண்களில் கண்ணீர் திரண்டது. உருக்கமான குரலில், ஆனால் அம்மா, நான் உயிருடன் இருக்கும்போது உங்களை எப்படி என்னை விட்டு பிரிக்க முடியும்? நீங்கள் எனக்கு உயிரை விட பிரியமானவர். இன்று நான் எதுவாக இருக்கிறேனோ அது உங்கள் உழைப்பின் பலன் மட்டுமே. உங்கள் கடனை நான் ஒருபோதும் என்று கூற, நான் உன்னுடைய கடனிலிருந்து ஒருபோதும் விடுபட முடியாது. ஆனால் மகனே, இந்த வீட்டின் சண்டையும் கலவரமும் நிறைந்த சூழல் எனக்கு பிடிக்கவில்லை. நான் என்றென்றும் வெளியேறிவிட போவதில்லை. சில காலத்திற்கு மட்டும் அங்கு செல்ல விரும்புகிறேன். இந்த வீட்டின் சூழல் அமைதியடையும் போது நீ என்னை மீண்டும் அழைத்து வந்துவிடு. எனக்கு புதிய இடம், புதிய சூழல் நல்லதாக இருக்கும். இப்போதெல்லாம் முதியோர் இல்லங்களில் நல்ல வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. அங்கு என் வயதுடையவர்கள் கிடைப்பார்கள். என் மனமும் ஈடுபாட்டுடன் இருக்கும். மேலும் அதுவும் அவ்வளவு தொலைவில் இல்லை. உங்களுக்கு எப்போது என்னை பார்க்க வேண்டும் என்று தோன்றினாலும் வந்து பார்த்து விடுங்கள் என்று சரோஜினி அம்மா கூறினார். ராஜு தன் தாயின் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே அவரது முகத்தை உற்று பார்த்தார். அவரது முகத்தில் ஒரு புன்னகை இருந்தது. ஆனால் அவரது கண்களில் மறைந்திருந்த கண்ணீரின் வெள்ளத்தை ராஜு தெளிவாக பார்க்க முடிந்தது. சூழ்நிலைகளால் காயப்படுத்தப்பட்ட ராஜு அமைதியாக தன் படுக்கைக்கு திரும்பி படுத்தார். தூக்கம் இப்போது அவர் கண்களிலிருந்து மைல் கணக்கு தொலைவில் சென்று விட்டன. தாயின் வார்த்தைகள் அவர் மனதில் எதிரொலித்தன. அவர் தன்னை அறியாமல் கடந்த கால நினைவுகளில் மூழ்கினார். அவர் வெறும் 5 வயது சிறுவனாக இருந்த பழைய நாட்களை புரட்ட தொடங்கியது. அந்த சிறிய வயதில் அவர் தந்தை இறந்து விட்டார். சரோஜினி அம்மா மீது துயரங்களின் மழை இடிந்து விழுந்தது போல இருந்தது. உறவினர்கள் அவரை 2வது திருமணத்திற்கு கட்டாயப்படுத்தினர்.
இவ்வளவு இள வயதில் தனியாக வாழ்க்கை நடத்துவது எளிதல்ல என்று கூறினர். ஆனால் சரோஜினி அம்மா உறுதியாக முடிவு செய்தார். அவர் மறுமணம் செய்ய மாட்டார். அதற்கு பதிலாக தனது ஒரே மகன் ராஜுவுக்கு தாய் மற்றும் தந்தை இருவரின் அன்பையும் கொடுக்க முடிவு செய்தார். அவர் அதிகம் படித்தவர் இல்லை. ஆனால் அவர் கைகளில் மந்திரம் இருந்தது. அவர் மிகவும் சுவையான உணவு தயாரிப்பவர். பாராட்டாமல் இருக்க முடியாத அளவுக்கு இந்த திறமையை தன் பலமாக மாற்றி வீட்டிலிருந்தே டிஃபன் சர்வீஸ் தொடங்கினார். இதை செய்யும் போது ராஜுவையும் நன்கு பராமரித்தார். காலை மாலை பார்க்காமல் கடின உழைப்புடன் தன் மகனை படிக்க வைத்து இன்று அவர் ஒரு அரசு வங்கியில் மேலாளராக இருக்கும் அளவுக்கு உயர்த்தினார். ராஜு தன் தாய் சரோஜினி அம்மா வாழ்க்கை போராட்டத்தை நெருக்கமாக பார்த்திருந்தார். அவரது உழைப்பு, தியாகம் மற்றும் போராட்டங்கள் அவர் மனதில் ஆழமாக பதிந்திருந்தன. அதனால்தான் அவர் தன் மனைவி ரேவதி வேலைக்கு செல்லாமல் வீட்டு பொறுப்புகளை கவனித்து தன் தாயை மரியாதையுடன் பராமரிக்க வேண்டும் என்று விரும்பினார். அவர் தன் தாய்க்கு அமைதியான, மரியாதையான வாழ்க்கையை விரும்பினார். ஆனால் ராஜுவின் இந்த தாய்ப்பற்று உணர்வு ரேவதிக்கு முற்றிலும் பிடிக்கவில்லை. ராஜு தன் தாய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்பது அவளுக்கு பிடிக்கவில்லை. மேலும் அவளுக்கு மிகவும் கோபத்தை ஏற்படுத்தியது. அவர்களது மகன் சோமுவின் தன் பாட்டி மீதான அசைக்க முடியாத பற்றுதல். சோமு தன் தாயை விட தன் பாட்டியுடன் நேரம் செலவிடுவதையே விரும்பினான். அவரது பேச்சை கேட்பது, அவர் மடியில் அமைதி பெறுவது அவனுக்கு பிடித்திருந்தது. இவை அனைத்தும் ரேவதியின் மனதில் பொறாமையையும் எரிச்சலையும் ஏற்படுத்தியது. இதன் விளைவாக ரேவதியின் நடத்தை நாளுக்கு நாள் மோசமாகியது. அவள் தன் மாமியார் சரோஜினி அம்மா மீது கடுமையாக பேச தொடங்கினாள். தன் கடுமையான வார்த்தைகளால் அவரை மீண்டும் மீண்டும் புண்படுத்தினாள். ஆனால் சரோஜினி அம்மா பொறுமையின் உருவமாக இருந்தார். இருப்பினும் மருமகளின் கடுமையான வார்த்தைகளை கேட்டு அவரது உள்ளம் மெல்ல மெல்ல பதிலளிக்க முடியாமல் தவிக்க தொடங்கியது. படிப்படியாக அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருக்க தொடங்கியது. அடிக்கடி இரும்பும் போது அவருக்கு வாந்தி ஏற்பட்டது. இப்போது ரேவதி அவரை வெறுப்புடன் பார்க்க தொடங்கினாள். தன் மாமியாரை முதியோர் இல்லத்திற்கு அனுப்பிவிடுவேன் என்று உறுதியாக முடிவு செய்தாள். இதன் விளைவாக சரோஜினி அம்மா தோல்வியடைந்து தாமாகவே முதியோர் இல்லத்திற்கு செல்ல ஒப்புக்கொண்டார். ராஜுவும் தன் தாய் இந்த வீட்டில் மூச்சு முட்டி வாழ்ந்து கொண்டிருப்பதையும் இதனால் அவரது உடல்நிலை மோசமாகி வருவதையும் புரிந்து கொண்டார். சூழ்நிலைகளால் தோல்வியடைந்து ராஜு தன் தாயை முதியோர் இல்லத்தில் விடுவதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் சோமு தன் பாட்டி முதியோர் இல்லத்திற்கு செல்கிறார் என்று கேட்டவுடன் உடனே அவரை கட்டி பிடித்து, நான் பாட்டியை எங்கும் விடமாட்டேன், பாட்டி என்னுடன் இருப்பார் என்று கத்தி உரத்து அழத் தொடங்கினான். அவன் அழுவதை பார்த்து ராஜுவும் மனதை இழந்தான். ஆனால் பின்னர் தன் மகனுக்கு விளக்கினார். மகனே, பாட்டிக்கு சிறிது காலம் ஓய்வு தேவை. சில காலம் கழித்து அவரது உடல்நிலை சரியாகிவிட்டால் நாம் அவரை மீண்டும் அழைத்து செல்வோம். இறுதியாக மனதில் கல்லை வைத்து ராஜு தன் தாயை முதியோர் இல்லத்தில் விட்டு வந்தார். சரோஜினி அம்மா வீட்டை விட்டு சென்ற பிறகு ராஜுவும் சோமுவும் மிகவும் மனமுடைந்து போனார்கள். ஆனால் ரேவதியின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. சோமு ஒவ்வொரு நாளும் பள்ளியிலிருந்து வந்த பிறகு மௌனமாக தன் பாட்டியின் அறையில் உட்கார்ந்திருப்பான். ரேவதி அவனை தன் அருகில் உட்கார வைக்க முயற்சிப்பாள். ஆனால் அவன் பாட்டியின் அறையில் தனியாக உட்கார்ந்திருப்பதையே விரும்பினான். அங்கு அவரது இருப்பை உணர்ந்தது போல இருந்தது. ராஜுவும் தன் தாயின் இல்லாமையின் துயரத்தை மறக்க தன்னை வேலையில் மூழ்கடித்தார். அவர் தன் வேலையில் அவ்வளவு மூழ்கிவிட்டார். பகலும் இரவும் தெரியாமல் போய்விட்டது. 1 மாதம் கண் இமைக்கும் நேரத்தில் கடந்துவிட்டது. அவருக்கு அதன் உணர்வு கூட இல்லை. பல முறை டவுனுக்கு சென்று தன் தாயை மீண்டும் வீட்டிற்கு அழைத்து வர வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு வேலை, ஏதோ ஒரு பொறுப்பு அவரை தடுத்தது. இவ்வாறு 3 மாதங்கள் கடந்துவிட்டன. ஒரு நாள் திடீரென ராஜுவின் தொலைபேசி ஒலித்தது. மறுமுனையில் ஒரு கம்பீரமான குரல், மிஸ்டர் ராஜு பேசுகிறாரா என்று கேட்டது. ஆம், நான் தான் ராஜு பேசுகிறேன் என்று பதிலளித்தார். மிஸ்டர் ராஜு, உங்கள் தாயார் சரோஜினி நேற்று இரவு மாரடைப்பால் இறந்துவிட்டார். நீங்கள் உடனடியாக ஆசிரமத்திற்கு வாருங்கள் என்று கூறப்பட்டது. இதை கேட்டவுடன்
ராஜு அதிர்ச்சியில் உறைந்தார். அவர் கையில் இருந்த மொபைல் கீழே விழுந்தது. தன் தலையை பிடித்து தரையில் அப்படியே உட்கார்ந்து, நான் எவ்வளவு கொடூரமாக இருந்தேன். என் தாயை முதியோர் இல்லத்தில் விட்டு வந்தேன். அவரை மீண்டும் அழைத்து வருவது தொலைவில். அவரை சந்திக்க கூட நேரம் ஒதுக்க முடியவில்லை. தன் முழு வாழ்க்கையையும் எனக்காக தியாகம் செய்த அந்த தாயை நான் எப்படி மறந்தேன்? அவர் மடியில் தலை வைத்தவுடன் உலகில் எல்லா கவலைகளையும் மறந்து விடுவேன். அவர் கடவுளின் உருவமாக இருந்தார். அப்படிப்பட்ட புனிதமான தாயின் வாழ்க்கையின் கடைசி கட்டத்தில் நான் அவருடன் இல்லை. நான் இப்படி ஒரு அநியாயத்தை எப்படி செய்தேன் என்று கண்ணீருடன் புலம்பினார். அப்போது ரேவதி சந்தையிலிருந்து திரும்பி வந்தாள். ராஜு தரையில் நீண்டலாக உட்கார்ந்து கண்ணீர் வடிப்பதை பார்த்து பதறினாள். என்ன ஆயிற்று? நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று கேட்டாள். ரேவதியை பார்த்தவுடன் ராஜு கோபமாக கத்த தொடங்கினார். எல்லாம் உன்னால்தான். இது முழுக்க முழுக்க உன்னால் நடந்தது. ஆனால் நான் என்ன செய்ய? நீ என் அம்மாவிடம் இருந்து விடுதலை வேண்டினாய் இல்லையா என்று ராஜு கனத்த குரலில் கூறினார். அம்மா உனக்கு என்றென்றும் விடுதலையை கொடுத்து விட்டார். அம்மா இந்த உலகத்தை விட்டு என்றென்றும் சென்று விட்டார் என்று கூறினார். இதை கேட்டவுடன் ரேவதிக்கு அதிர்ச்சி ஏற்பட்டது. இந்த செய்தி சோமுவின் காதுகளில் விழுந்தவுடன் அவன் சத்தமாக அழத் தொடங்கினான். ரேவதி ராஜுவிடம் மன்னிப்பு கேட்டு அவனுக்கு ஆறுதல் கூற முயன்றாள். நாம் விரைவில் டவுனுக்கு புறப்பட வேண்டும். ஆனால் வெளியே கனமழை பெய்கிறது. மழை குறைந்தவுடன் நாம் செல்லலாம் என்று கூறினாள். ஆனால் மழை ஒவ்வொரு கணமும் மேலும் தீவிரமாகி கொண்டிருந்தது. ராஜு நேரத்தை வீணாக்காமல் டிரைவருக்கு தொலைபேசி செய்து எங்களை விரைவாக டவுனுக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று கூறினார். ஆனால் டிரைவர் டவுனுக்கு செல்லும் முழு பாதையிலும் கனமழை பெய்கிறது. வெள்ளம் போன்ற சூழல் உருவாகி உள்ளது. இப்போது வெளியே செல்வது ஆபத்தை வரவழைப்பது போல இருக்கும். மழை குறையும் வரை சிறிது நேரம் காத்திருக்க வேண்டும் என்று பதிலளித்தார். இதற்கிடையில் முதியோர் இல்லத்தில் இருந்து மீண்டும் ராஜுவுக்கு தொலைபேசி வந்தது. நீங்கள் காலை வரை வரவில்லை என்றால் ஆசிரம அதிகாரிகள் தாமாகவே சரோஜினியின் இறுதி சடங்குகளை செய்து விடுவார்கள் என்று கூறப்பட்டது. ஆனால் மழை குறையவே இல்லை. மனமுடைந்து ராஜு மழை எப்போது குறையும், எப்போது அங்கு செல்ல முடியும் என்று மட்டுமே யோசித்துக் கொண்டிருந்தார். தன் தாயை முதியோர் இல்லத்தில் விட்டு வந்த அந்த தருணத்தை மட்டுமே நினைத்து அவர் மனதால் நொந்து குற்ற உணர்வில் தவித்தார். முழு இரவும் கடந்துவிட்டது. காலை வந்துவிட்டது. ஆனால் கனமழை இன்னும் நிற்கவில்லை. காலை வரை அவர்களால் செல்ல முடியாததால் ஆசிரமத்தில் சரோஜினியின் இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு இந்த செய்தி ராஜுவுக்கு தெரிவிக்கப்பட்டது. 2 நாட்களுக்கு பிறகு ராஜு தன் குடும்பத்துடன் ஆசிரமத்திற்கு சென்று தன் தாயின் அஸ்தியை கங்கையில் கரைத்து கண்ணீருடன் காலி கைகளுடன் திரும்பினார். வீட்டிற்கு வந்த பிறகு ராஜுவும் ரேவதியும் மிகவும் துக்கத்தில் ஆழ்ந்தனர். ராஜுவுக்கு எந்த வேலையிலும் மனம் ஈடுபடவில்லை. ஆனால் இந்த சம்பவம் சோமுவை முற்றிலும் உலுக்கியது. அவனது குழந்தை பருவம் எங்கோ தொலைந்து போனது போல இருந்தது. அவன் தாய் தயாரிக்கும் உணவை உண்டான். எங்கு உட்காரச் சொன்னாலும் உட்கார்ந்தான். அமைதியாக எல்லா வேலைகளையும் செய்தான். ஆனால் படிப்பதற்கு அவனுக்கு மனம் வரவில்லை. படிக்க உட்கார்ந்தால் பாட்டியின் நினைவு அவனை மேலும் புண்படுத்தியது. புத்தகத்தை எடுத்து உட்கார்ந்திருப்பான். ஆனால் ஒரு எழுத்து கூட படிக்க முடியவில்லை. ஒரு நாள் சோமு பள்ளியிலிருந்து வீடு திரும்பியவுடன் படுக்கையில் நீண்டலாக விழுந்தான். ரேவதி கவலையுடன் அவன் நெற்றியை தொட்டு பார்த்தபோது அவன் உடல் நெருப்பை போல கொதித்தது. உடனே தெர்மோமீட்டரை எடுத்து அவன் உடல் வெப்பநிலையை அளந்தாள். காய்ச்சல் 104 டிகிரி வரை இருப்பதை பார்த்து அவள் அதிர்ச்சியடைந்தாள். பதற்றத்தில் உடனே ராஜுவுக்கு தொலைபேசி செய்து இருவரும் விரைந்து சோமுவை அருகிலுள்ள மருத்துவரிடம் அழைத்து சென்றனர். மருத்துவர் சில மருந்துகள் கொடுத்து சில பரிசோதனைகள் செய்ய சொன்னார். ஓய்வு எடுக்க அறிவுறுத்தினார். ஆனால் காய்ச்சல் குறையவே இல்லை. பகலிலும் இரவிலும் 103 டிகிரி முதல் 104 டிகிரி வரை இருந்தது. சோமு தூக்கத்திலும் பாட்டி பாட்டி என்று அழைத்து கொண்டிருந்தான். அவன் குரலில் ஒரு விதமான பதற்றமும் தவிப்பும் இருந்தது. ஒரு வாரம் மருந்து கொடுத்தும் சோமுவின் நிலையில் முன்னேற்றம் இல்லாததால் ராஜுவும் ரேவதியும் மேலும் பயந்தனர்.
இறுதியாக அவனை ஒரு மனநல மருத்துவரிடம் காண்பிக்க முடிவு செய்தனர். அங்கு சோமுவின் நிலையை பார்த்து எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். அவன் பகலிலும் இரவிலும், பாட்டி, தயவு செய்து என்னிடம் திரும்பி வா, நாம் மீண்டும் ஒன்றாக டிவி பார்ப்போம், நீ என்னுடன் இருப்பாய் இல்லையா, எங்கும் போக மாட்டாய் பாட்டி என்று முணுமுணுத்து கொண்டிருந்தான். அவன் கண்களில் துக்கமும் குரலில் வலியும் தெளிவாக தெரிந்தது. மனநல மருத்துவர் சோமுவை கவனமாக பரிசோதித்து பின்னர் கம்பீரமான குரலில் ராஜுவிடமும் ரேவதியிடமும் கேட்டார். சொல்லுங்கள், என்ன நடந்தது? இப்போது சோமுவின் பாட்டி அவனுடன் இல்லையா? எனக்கு தோன்றுகிறது இந்த குழந்தையின் மனதில் மிக ஆழமான அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. ராஜு பாட்டி முதியோர் இல்லத்திற்கு சென்றது முதல் இப்போது வரை நடந்த அனைத்தையும் மருத்துவரிடம் விவரித்தார். சோமுவுக்கு தன் பாட்டி என்றென்றும் சென்று விட்டார். இனி ஒருபோதும் அவரை சந்திக்க முடியாது என்று தெரிந்தவுடன் அவனது நிலை மோசமாகிக் கொண்டிருக்கிறது. மருந்து கொடுத்தும் எந்த முன்னேற்றமும் இல்லை என்று கூறினார். மருத்துவர் கம்பீரமான குரலில், பாருங்கள், இது உங்களுக்கு எளிதாக இருக்காது. ஆனால் சோமுவின் இந்த மனநிலையில் இருந்து மீள ஒரே வழி இதுதான். நீங்கள் ஒரு வயதான பெண்மணியை கண்டுபிடிக்க வேண்டும். அவர் சோமுவின் பாட்டியின் பாத்திரத்தை ஏற்க முடியும். அவரை உங்கள் வீட்டில் சிறிது காலம் வைத்திருக்க வேண்டும். குறைந்தபட்சம் சோமு முழுமையாக குணமாகும் வரை என்று கூறினார். மருத்துவரின் இந்த ஆலோசனை ராஜுவையும் ரேவதியையும் ஆச்சரியத்திலும் குழப்பத்திலும் ஆழ்த்தின. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இந்த ஆலோசனை அவர்களுக்கு சற்று விசித்திரமாகவும் நடைமுறைக்கு ஒவ்வாதவாகவும் தோன்றியது. ஆனால் தங்கள் ஒரே மகனின் உடல் நலத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் அவர்கள் எந்த எல்லைக்கும் செல்ல தயாராக இருந்தனர். மனதில் உறுதியாக முடிவு செய்தனர், சோமுவிற்காக எதையும் செய்வோம் என்று. அடுத்த சில நாட்களில் அவரது உறவினர்கள், அயலவர்கள் மற்றும் அறிமுகமானவர்களிடம் தொடர்பு கொண்டு சோமுவின் பாட்டியைப் போல அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய ஒரு வயதான பெண்மணியை தேடத் தொடங்கினர். ஆனால் பல முயற்சிகளுக்கு பிறகும் அத்தகைய பாத்திரத்தை ஏற்க தயாராகவும் சோமுவுடன் அவரது பாட்டியைப் போல அன்பான உறவை உருவாக்கக்கூடிய ஒரு பெண்மணியை கண்டுபிடிக்க முடியவில்லை. கவலையும் விரக்தியும் அடைந்து ஒரு நாள் ரேவதி ராஜுவிடம், நாம் இவ்வளவு முயற்சி செய்துவிட்டோம், ஆனால் பொருத்தமான ஒரு பெண்மணி கிடைக்கவில்லை. ஏன் ஒரு முதியோர் இல்லத்தை தொடர்பு கொள்ள கூடாது? ஒருவேளை அங்கு சோமுவின் பாட்டியை போல அவனை கவனிக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிடைக்கலாம் என்று கூறினாள். சோமுவின் உண்மையான பாட்டியை சுமை என்று நினைத்து முதியோர் இல்லத்தில் விட்டு வந்த ரேவதி இப்போது தன் மகனின் வாழ்க்கைக்காக மற்றொரு வயதான பெண்மணியை முதியோர் இல்லத்தில் இருந்து அழைத்து வர தயாரானாள். இதுதான் விதியின் விளையாட்டு. மருத்துவரின் உதவியுடன் ராஜு டெல்லியில் உள்ள ஒரு முதியோர் இல்லத்தில் நிர்வாகிகளிடம் பேசினார். அவர்கள், சில நாட்களுக்கு முன் ஒரு வயதான பெண்மணி எங்கள் இல்லத்தில் வந்தார். அவரை சந்திக்க யாரும் உறவினர்கள் வரவில்லை. சமீபத்தில் அவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டது. அதனால் அவரது நினைவாற்றல் பறிபோய் உள்ளது. அவர் தனியாக இருக்கிறார். நீங்கள் அவரை உங்கள் வீட்டில் வைத்திருந்தால் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அவர் மிகவும் மகிழ்ச்சியானவர் என்று கூறினார். ராஜு மருத்துவருடன் சேர்ந்து பாட்டியாக இருக்கவிருக்கும் ராதாவை சந்திக்க சென்றார். அவரை பார்த்தவுடன் ரேவதி, இவரை தன் பாட்டியாக ஏற்பானா? இந்த வயதான பெண்மணி மிகவும் உடல் பருமனாக இருக்கிறார். இவரது தலைமுடி குறுகியதாக உள்ளது. மேலும் கண்ணாடி அணிந்திருக்கிறார். முகத்தில் சில காயத்தின் தழும்புகள் உள்ளன என்று யோசித்தார். முதியோர் இல்லத்தில் இருந்து திரும்பிய பிறகு ராஜு மருத்துவரிடம், என் அம்மாவுக்கு நீண்ட தலைமுடி இருந்தது. அவர் மிகவும் ஒல்லியாக இருந்தார். கண்ணாடி அணியவில்லை. சோமு இவரை தன் பாட்டியாக ஏற்பானா என்று தெரியவில்லை என்று கூறினார். மருத்துவர், இதையெல்லாம் என்னிடம் விடுங்கள் என்று கூறி ராதாவை அருகில் உட்கார வைத்து சோமுவை அவரிடம் அறிமுகப்படுத்தினார். சோமு, நீங்கள் கடவுளிடம் சென்று விட்டீர்கள் இல்லையா? பிறகு எப்படி திரும்பி வந்தீர்கள்? நீங்கள் இவ்வளவு உடல் பருமனாக எப்படி ஆனீர்கள்? உங்கள் தலைமுடி எங்கே போனது என்று கேட்டான். மருத்துவர், சோமு, நீ நோய்வாய்ப்பட்டிருந்தாய் இல்லையா? அதனால் கடவுள் இவரை உனக்காக மீண்டும் அனுப்பினார். இங்கு ஆசிரமத்தில் இவர் தன்னை நன்கு பராமரித்தார். நிறைய உடற்பயிற்சி செய்து இவரது உடல்நிலை மிகவும் நன்றாக உள்ளது. இவருடன் இருந்தால் நீயும் இவர் போல ஆரோக்கியம் ஆகிவிடுவாய் என்று கூறினார்.
இதை கேட்டு சோமு மிகவும் மகிழ்ச்சியடைந்து பாட்டியின் கழுத்தை கட்டி பிடித்தான். பின்னர் தன் தாயிடம், அம்மா, எனக்கு மிகவும் பசிக்கிறது, வீட்டிற்கு போவோம். இன்று நானும் பாட்டியும் ஒன்றாக சாப்பிடுவோம், கார்ட்டூன் பார்ப்போம் என்று கூறினான். அவன் பேச்சை கேட்டு ரேவதி மனதிற்குள் மிகவும் திருப்தியடைந்தாள். பல நாட்களுக்கு பிறகு சோமுவின் முகத்தில் புன்னகை தோன்றியது. ஆனால் அவள் உள்ளம் அவளை திட்டிக் கொண்டிருந்தது. நான் என் மாமியாருடன் தவறாக நடந்து கொள்ளாமல் இருந்திருந்தால் இன்று இந்த நிலையை பார்க்க வேண்டி இருக்காது. ராதா மிக விரைவில் அந்த வீட்டில் பொருந்திவிட்டார். சோமுவும் அவருடன் விரைவில் பழகிவிட்டான். எல்லாம் முன்பு போலவே ஆக தொடங்கியது. ஆனால் ரேவதி இப்போது முன்பு போல இல்லை. அவள் ராதா அம்மாவிடம் கடுமையாக பேசவில்லை, அவரை சுமையாக நினைக்கவில்லை, மாறாக அவரை முழுமையாக கவனித்தாள். ஆனால் சோமு தன் பாட்டியின் ஒரு மாற்றத்தை கவனித்தான். என் பாட்டி எனக்கு தமிழ் பாடம் கற்பித்தார், ஆனால் இப்போது ஏன் கற்பிக்கவில்லை? அவர் எல்லாவற்றையும் மறந்துவிட்டாரா என்று யோசித்தான். ராஜு அவனுக்கு விளக்கினார். இப்போது பாட்டி முன்பை விட வயதாகிவிட்டார். இந்த வயதில் நினைவாற்றல் பலவீனமாகிவிடும். அதனால் உனக்கு படிக்க கற்பிக்க முடியவில்லை. சோமு, பரவாயில்லை அப்பா, இருந்தாலும் நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இப்போது அம்மா கூட பாட்டியை திட்டுவதில்லை என்று கூறினான். ராஜுவின் மனதில் ஒரு பெரிய குறை இருந்தது. என் அம்மாவின் காலத்தில் இப்படி ஒரு சூழல் இருந்திருந்தால் அவருக்கும் இப்படி ஒரு அமைதியான வாழ்க்கை கிடைத்திருக்கும். அவரை அவ்வப்போது நினைத்து அவர் மனம் குற்ற உணர்வில் நிறைந்தது. சில சமயங்களில் தனியாக இருக்கும்போது துக்கத்தால் அவர் கண்களில் கண்ணீர் திரளும். ஒரு காலை ராஜு எழுந்தவுடன் தன் தாயை நினைத்து மனம் உடைந்தார். அப்போது சோமு மகிழ்ச்சியான முகத்துடன் அவருக்கு முன் வந்து, அப்பா, நீங்கள் அழுகிறீர்களா? இப்போது பாட்டி நம்முடன் இருக்கிறார். உங்கள் துக்கத்தை போக்க ஒரு சிறந்த யோசனை இருக்கிறது. இன்று நீங்கள் அலுவலகம் செல்ல வேண்டாம், நாம் எல்லோரும் ஷாப்பிங் செல்வோம். எனக்கும் பாட்டிக்கும் பிடித்த பொருட்களை வாங்குவோம். மாலையில் பூங்காவிற்கு செல்வோம் என்று கூறினான். ராஜு மிகவும் துக்கத்தில் இருந்தார். சற்று யோசித்து, சரி, இன்று உன் பேச்சை கேட்கிறேன் என்று கூறினார். இதை கேட்டவுடன் சோமு மகிழ்ச்சியில் துள்ளினான். எல்லோரும் விரைவாக தயாராகி ஷாப்பிங்கிற்கு கிளம்பினர். அனைவரின் மனமும் உற்சாகத்தாலும் மகிழ்ச்சியாலும் நிறைந்திருந்தது. ஷாப்பிங் முடிந்த பிறகு அவர்கள் உணவகத்தில் உணவு உண்டு மாலையில் பூங்காவில் மகிழ்ச்சியாக விளையாடினர். வீட்டிற்கு திரும்பும் நேரம் வந்தபோது எல்லோரும் காரில் ஏறத் தொடங்கினர். ராஜுவும் ரேவதியும் காரில் அமர்ந்து விட்டனர். ராதா அம்மா காரின் கதவை திறக்க முயன்ற போது சோமு சாலையின் மறுபுறத்தில் ஐஸ்கிரீம் பார்லர் இருப்பதை கவனித்தான். பாட்டி, ஐஸ்கிரீம் சாப்பிட வேண்டுமா? வாருங்கள் என்று கூறி அவர் கையை பிடித்து வேகமாக ஓடத் தொடங்கினான். ராதா அம்மா எதிரே வேகமாக ஒரு கார் கட்டுப்பாடு இழந்து வருவதை பார்த்தார். சோமுவை காப்பாற்ற வேண்டி அவனது கையை வேகமாக பின்னால் இழுத்தார். சோமு காரில் இருந்து தப்பினான். ஆனால் ராதா அம்மாவின் மேல் கார் மோதியது. அவர் சற்று தொலைவில் விழுந்தார். அவர் தலையில் இருந்து இரத்தம் பெருகியது. ராஜும் ரேவதியும் பதறி போனார்கள். ஒரு கணமும் தாமதிக்காமல் அவரை அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். முதியோர் இல்ல நிர்வாகிக்கு உடனே மருத்துவமனைக்கு வருமாறு கூறினர். மருத்துவர் உடனடியாக சிகிச்சையை தொடங்கி அவருக்கு தலையில் அதிக காயம் ஏற்பட்டுள்ளது, உடலில் பெரிய காயங்கள் இல்லை என்று கூறினார். சிறிது நேரத்தில் முதியோர் இல்ல நிர்வாகியும் மருத்துவமனைக்கு வந்தார். ராஜுவும் ரேவதியும் பதற்றத்துடன் ராதா அம்மாவின் படுக்கை அருகில் நின்றிருந்தனர். அவரது நிலை குறித்து கவலைப்பட்டனர். அப்போது ராஜு ராதா அம்மாவின் உதடுகள் மெதுவாக நடுங்குவதை கவனித்தார். திடீரென அவரது பலவீனமான உருக்கமான குரலில் ராஜி ராஜி என்று ஒரு குரல் வெளியே வந்தது. இதை கேட்டு ராஜுவுக்கு தன் காதுகளையே நம்ப முடியவில்லை. ராஜி என்று அவரை குழந்தை பருவத்தில் அவரது தாய் மட்டுமே அன்பாக அழைப்பார். ராஜு அதிர்ச்சியடைந்து, இந்த பெயரில் என்னை என் அம்மா மட்டுமே அழைப்பார் என்று கூறினார். முதியோர் இல்ல நிர்வாகியும் இதை கேட்டு ஆச்சரியப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்தில் அவர் முழு விவரத்தையும் புரிந்து கொண்டு, சில காலத்திற்கு முன் இந்த அம்மாவுக்கு ஒரு விபத்து ஏற்பட்டது.
தலையில் கடுமையான காயம் ஏற்பட்டதால் அவரது நினைவாற்றல் பறிபோனது. இப்போது மீண்டும் அதே இடத்தில் காயம் ஏற்பட்டதால் அவரது நினைவாற்றல் திரும்பி வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன் என்று கூறினார். சிறிது நேரத்தில் சரோஜினி அம்மாவுக்கு மெல்ல மெல்ல உணர்வு திரும்பியது. அவர் கண்களை திறந்தவுடன் அவர் முகத்தில் ஒரு மென்மையான புன்னகை தோன்றியது. தன்னை சுற்றி நின்ற முகங்களை ஒவ்வொன்றாக பார்த்து உடனடியாக அடையாளம் கண்டார். ராஜுவை பார்த்தவுடன் அவர் கண்களில் கண்ணீர் திரண்டது. பல வருடங்களின் வலியும் அன்பும் ஒன்று சேர பொங்கி வந்தது போல இருந்தது. ராஜு தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் உடனே தன் தாயிடம் சென்று அவரை கட்டிப்பிடித்து உருக்கமாக அழத் தொடங்கினார். அம்மா, இனி நாம் ஒருபோதும் பிரிய மாட்டோம். மரணம் கூட நம் அன்புக்கு முன் தோல்வியடைந்து விட்டது அம்மா. ஏனெனில் இறுதி சடங்கு செய்யப்பட்ட ஒருவர் உயிருடன் முன் நிற்பது இந்த உலகில் இதைவிட பெரிய ஆச்சரியம் என்ன இருக்க முடியும்? தன் மகன் சோமுவை பார்த்து, மகனே, உன் பாட்டி இப்போது முழுமையாக குணமாகிவிட்டார் என்று கூறினார். இதை கேட்டு சோமு மகிழ்ச்சியில் துள்ளி, மன்னித்துவிடு பாட்டி, என்னால் தான் உனக்கு இவ்வளவு காயங்கள் ஏற்பட்டன. இனி இப்படி செய்ய மாட்டேன் என்று கூறி தன் பாட்டியை கட்டிப்பிடித்தான். ரேவதியும் கண்ணீருடன் தன் மாமியாரிடம் தன் தவறான நடத்தைக்கு மன்னிப்பு கேட்டாள். இந்த உருக்கமான காட்சியை பார்த்து அங்கிருந்த அனைவரின் மனமும் நெகிழ்ந்தது. எல்லோரும் ராஜு மற்றும் அவர் குடும்பத்தினருக்கு வாழ்த்து கூறினர். முழு குடும்பத்தின் மகிழ்ச்சிக்கும் எல்லையே இல்லை. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், ஆசிரமத்தில் இப்படி ஒரு பெரிய தவறு எப்படி நடந்தது? அதை அறிய ராஜு ஆசிரமத்திற்கு தொலைபேசி செய்து முழு நிகழ்வையும் விவரித்து எங்கு தவறு நடந்தது என்று கேட்டார். நிர்வாகி விசாரணைக்கு ஒரு நாள் நேரம் கேட்டு மறுநாள் வந்து விளக்கினார். ஆசிரமத்தில் சரோஜினி என்ற பெயரில் 2 பெண்மணிகள் இருந்தனர். மரணமடைந்தவர் சரோஜினி தேவி. இது ஒரு தற்செயல் நிகழ்வு. சரோஜினி தேவி மரணமடைந்த அந்த நாளில் உங்கள் தாயார், அதாவது சரோஜினி, கால் வலிக்கு விழுந்ததால் தலையில் காயம் ஏற்பட்டது. காயம் ஆழமாக இருந்ததால் அவரை டெல்லியில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு அனுப்பினோம். சிகிச்சைக்கு பிறகு அவரை டெல்லியில் உள்ள முதியோர் இல்லத்தில் தங்க வைத்தோம். சரோஜினி அம்மாவுக்கு எந்த உறவினர்களும் இல்லை. ஆசிரமத்தின் முக்கிய பொறுப்பாளராக புதியவர் வந்தவுடன் பதிவேட்டில் பெயருடன் உள்ள விவரங்களை கவனிக்காததால் இந்த குழப்பம் ஏற்பட்டது. டெல்லி முதியோர் இல்லத்தில் உங்கள் தாயார் ராதா என்ற பெயரில் பிரபலமானார். ஏனெனில் கண் விழித்தவுடன் அவர் எப்போதும் ராதே ராதே என்று கூறிக்கொண்டிருந்தார். குணமான பிறகு நினைவாற்றல் குறைபாடு மற்றும் மகிழ்ச்சியாக இருந்ததால் அவர் உடல் பருமனடைந்தார். முகத்தில் காயம் ஏற்பட்டதால் தழும்புகள் உருவாகின. தலை காயம் காரணமாக முடி குறுகியது. பார்வை பலவீனமானதால் கண்ணாடி அணிந்தார். இந்த இயற்கையின் அற்புதத்தை பார்த்து எல்லோரும் ஆச்சரியத்தில் உறைந்தனர். ராஜுவும் ரேவதியும் தாங்கள் அஸ்தி விசர்ஜனம் செய்த தங்கள் தாய் உயிருடன் இருப்பார் என்று கனவிலும் நினைக்கவில்லை. ஆனால் இப்போது அவர்கள் அவரது இல்லாமையில் அவரது முக்கியத்துவத்தை நன்கு உணர்ந்தனர். ரேவதி தான் சுமையாக நினைத்து முதியோர் இல்லத்தில் விட்ட தாய் இன்று தன் மகனுக்கு உயிர் கொடுத்ததை நினைத்து வெட்கத்தில் தலை குனிந்தாள். ராஜுவும் ரேவதியும் இந்த நிகழ்வுக்கு தங்களை குற்றவாளியாக உணர்ந்தனர். ஆனால் மறுபுறம் பாட்டியால் தான் தங்கள் மகன் சோமு இன்று பத்திரமாக நிற்கிறான் என்று மனதில் ஆறுதல் இருந்தது. இன்று உண்மையில் பாட்டியும் சோமுவும் மறுபிறவி எடுத்தது போல இருந்தது. இரத்த உறவுகள் எவ்வளவு வலிமையானவை என்பதை இந்த நிகழ்வு நிரூபித்தது. இத்துடன் கதை முடிந்தது. கதை பிடித்திருந்தால் லைக் மற்றும் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த கதையை பற்றிய கமெண்டை தவறாமல் தெரிவிக்கவும். நன்றி.